இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். இந்த வசனத்தின் நடு மையத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி ஆகோரின் பள்ளத்தாக்கு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலிருந்து சில அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை குறித்து யோசுவாவின் புஸ்தகத்திலும் நாம் வாசிக்க முடியும். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு இந்த ஓசியா முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இவன் காயப்பட்ட ஒரு மனிதனாக இந்த ஓசியா தீர்க்கதரிசி காணப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி அவன் தன் வாழ்க்கையில் காரியங்களை அமைத்து கொண்டான். கர்த்தர் அவனை நடத்தின விதத்தில் தான் அவன் வாழ்ந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள், அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த 2வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். வேலி ஆஃப் ட்ரபிள். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்றால் த வேலி ஆஃப் ட்ரபிள், பிரச்சனையின் பள்ளத்தாக்கு, வேதனையின் பள்ளத்தாக்கு, நெருக்கம், போராட்டம், கஷ்டங்கள். இதுதான் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, மரண இருளின் பள்ளத்தாக்கை நாம் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற செய்தி ஆகோரின் பள்ளத்தாக்கு, பிரச்சனைகளின் பள்ளத்தாக்கு. நெருக்கடிக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம். பலவிதமான கஷ்டங்கள் வழியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு அடியாக முன்னெடுத்து கொண்டு போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையின் வாசலாக இதை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் நமக்கு மாற்றப் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓசியாவின் வாழ்க்கையில் கர்த்தருடைய இருதயத்தின் வேதனையை இவன் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் தேவ ஜனத்திற்கு எடுத்து காண்பிக்கிறார். இவனை கர்த்தர் தான் சொன்னார், சோரம்போன ஸ்திரியை சேர்த்துக்கொள். ஆகவே தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை, அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், அதை இவன் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் எடுத்து காண்பிக்கிறார். அதை நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பிரச்சனை நிறைந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடக்கலாம். உங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்கள் பிரச்சனை உங்களை அழுத்தி உங்கள் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வராது. மாறாக நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் அதை மாற்றுவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது அங்கே சில அனுபவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு 3 அனுபவங்களை இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் தருகிற 7 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நமக்கு சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? நீ என்னை கலங்க பண்ணினது என்ன? கலங்க பண்ணுகிற காரியங்களில் ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலாக, ஸ்தோத்திரம், அதற்கான முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். இந்த அதிகாரத்திலே ஆகான் என்பவன் தீட்டானதை அவன் எடுத்துக்கொண்டு பாளையத்திற்கீழே அவன் புதைத்து ஒளித்து வைக்கிறான். ஆகவே ஆயி பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய தோல்வி தேவ ஜனத்திற்கு உண்டானதை நாம் அறிவோம். அவன் அந்த கொள்ளையிலே ஆண்டவர் சொல்லாதவைகள், நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலம், இவைகளையெல்லாம் அவன் பார்த்து இச்சித்து எடுத்துக்கொண்டான் என்று 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் முழு இஸ்ரவேலுக்கும் தோல்வி உண்டானது. முழு இஸ்ரவேலும் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். கடைசியாக சீட்டு இந்த ஆகான் பேரில் விழுந்தபோது அவன் தன் தவறுகளை அறிக்கை செய்கிறான். அவனை ஆகோரின் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள் என்று 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பள்ளத்தாக்கிலே வைத்து இந்த யோசுவா கேட்கிறான், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நம்மை கலங்க பண்ணுகிற அனுபவம். வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை கலங்க பண்ணி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு உணர்வு, நடக்கக்கூடாதது நடந்து விடுமோ என்கிற உணர்வு உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதா? உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கலங்க பண்ணுகிற காரியங்களில் ஒரு முடிவை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு கலங்க பண்ணுகிற காரியங்களில் முடிவை கொடுக்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போவார்கள் என்று ஒரு கூட்டம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. உங்க லைஃப்ல எப்போ தோல்வி வரும், எப்போ நீங்க தடுமாறுவீங்க, எப்போ நீங்க சிக்கிடுவீங்க, எப்போ எதில் நீங்க மாட்டிக்கொள்வீங்கன்னு அநேகர் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உங்களை கலங்க பண்ணுகிற சில அனுபவங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை வைக்க விரும்புகிறார். விசுவாசித்தால் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சூழ்நிலை என்னை பாதித்து விடக்கூடாது, இந்த பிரச்சனையில் நான் சிக்கிவிடக்கூடாது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளில் ஒரு முடிவை நான் வைத்திருக்கிறேன். அதுதான் ஆகோரின் பள்ளத்தாக்கின் அனுபவம். இரண்டாவதாக இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லறிந்தது மாத்திரமல்ல, அவைகளை அக்கினியில் சுட்டரித்து கற்களால் மூடினார்கள். எவைகளை? மேலே சொல்லப்பட்ட அனைத்தையும். எதெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு வந்தானோ அவைகளை எல்லாம் சுட்டரித்தார்கள். இரண்டாவது அனுபவம், நம்மிடத்தில் உள்ள ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு வேண்டாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அதை சுட்டரிக்கிற அனுபவம் இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கின் அனுபவம். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒன்று கர்த்தர் விரும்பாதது இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத ஒன்று நம்மிடத்தில் இருந்தால் இந்த பகற்காலத்தில் அவைகளை சுட்டரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய இருதயத்தில், நம்முடைய கிரியைகள்ல, நம்முடைய வார்த்தைகள்ல தேவன் விரும்பாத ஒன்று அதெல்லாம் சுட்டரிக்கப்படணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில அது நம்பிக்கையின் வாசலாக மாறும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு வேண்டாதவைகள், அவருக்கு விருப்பமில்லாதவைகள் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் இந்த பகற்காலத்துல அவைகளை சுட்டரிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. நம்முடைய இருதயத்துக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது ஒரு ப்ராசஸ்ல போய்கொண்டே இருக்கிறது. இது ஒரு முடிவல்ல. நாம் ரட்சிப்பை பூரணப்படுத்த அனுதினமும் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் ரட்சிப்பை அனுதினமும் காத்து கொள்ள வேண்டும். இது ஒரு நாள் அனுபவம் அல்ல, தினமும் இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆகவே சுத்தரித்து கொண்டே இருக்கணும். களிம்பு நீங்க சுத்திகரிப்பு. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால், குயவன் கையில் உள்ள பாத்திரம் கெட்டு போன போது மறுபடியும் அதை வேறே ஒரு பாண்டமாய் அவன் உருவாக்கினது போல நீங்க கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தால், உங்களிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் அவர் அதை சுட்டரித்து கொண்டே இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கிற வேண்டாத காரியங்களை சுட்டரிக்கிற வேலை, அவைகளை அக்கினியினால் எரிக்கிற ஒரு வேலை. ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் வைக்கப்படுகிற பலி மிருகம் அக்கினியால் தகனிக்கப்படுகிறது. பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். சுட்டரிக்கிற அக்கினி நம்முடைய வாழ்க்கையில முற்றிலும் நம்முடைய சுயம் மாறும் வரை, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாத பகுதிகளில் கீழ்ப்படிக்கிற வரைக்கும் இந்த சுட்டரிக்கிற அனுபவம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிற அனுபவம்,
ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பின் அனுபவம், ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்திற்குள்ள நாம் வர வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அக்கினியினால சுட்டரித்தாங்க. அப்ப அக்கினி இருந்தா தான் சுத்திகரிப்பு உண்டாகும், சுட்டரிக்க முடியும். அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் குறைஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் வேண்டாத கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் நம்ம லைஃப்ல கூடிக்கிட்டே இருக்கும். இந்த அபிஷேகம் நமக்குள்ள பெருகும் போது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் அதிகமாகும். ஆண்டவருக்கு பிரியமானவைகள் எல்லாம் நம்ம லைஃப்ல அதிகமாகும்னா அபிஷேகத்தின் அளவு கூடணும். ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்க எந்த அளவு அந்நிய பாஷையில ஜெபம் பண்றீங்களோ அந்த அளவு உங்கள் இருதயம் ரொம்ப லகுவாய் மாறும். கடினங்கள் எல்லாம் மாறிடும், ரொம்ப சாஃப்டா மாறிடும். எப்பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள பெருக பெருக என்ன ஆகும்னா, ஸ்தோத்திரம், மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மாம்சத்தின் எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், வார்த்தைகள், இதெல்லாம் மாறிடும். அக்கினி சுட்டரிக்க சுட்டரிக்க நம்ம பேசுற வார்த்தைகள்ல மாற்றம் உண்டாகும். அக்கினி சுட்டரிக்க சுட்டரிக்க நம்முடைய செயல்கள்ல மாற்றம் உண்டாகும். இதெல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? ஆவியானுடைய அபிஷேகம் அக்கினி உங்க மேல இறங்கும் போதுதான். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே ஒரு அருமையான காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஸ்தோத்திரம். எங்கே அமருகிறார் என்றால் நாவுல தான் பரிசுத்த ஆவியானவர் தொடுறார். நம்ம வார்த்தைகள்ல தான் மாற்றம் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் வரும்போதே நாவை தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்றார். இந்த நாவு மட்டும் ஆண்டவர் கண்ட்ரோல்ல போயிருச்சுன்னா நம்ம சரீரம் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம் நம்ம இருதயத்தில் உள்ளதெல்லாம் பேசணும் அப்படின்னு. அப்படி இல்லை. ஆவியானவர் நம்முடைய நாவை கண்ட்ரோல் பண்ணார்னா நம்ம சரியான வார்த்தைகளை பேசுவோம். ஸ்தோத்திரம். நம்ம மனசுல வர்றதெல்லாம் பேசுறதல்ல, நாம் தேவனுக்கு முன்பாக அவர் பார்க்கிறார் என்ற நிலையில் நாம் உண்மையாய் பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அப்ப நாவுல ஏன் இறங்குறார்னா, நாவு மட்டும் ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா மற்ற எல்லா சரீர உறுப்புகளும் அவர் கண்ட்ரோல்ல வந்துடும். இதுதான் அதனுடைய சீக்ரெட். ஸ்தோத்திரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்க. நாவானது சிறிய அவயவம். நாவு இருக்கிறையில சிறிய அவயவம் தான். ஆனா அது பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு பெரிய காட்டையை கொளுத்தும். ஒரு சிறிய வார்த்தை தான் நிறைய பேரை காயப்படுத்தும். ஸ்தோத்திரம். நாவும் நெருப்பு தான். அநீதி நிறைந்த உலகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. அதுதான் சொன்னேன். முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்றது என்னதுதான்? நாவு. சில நேரங்களில் சிலருக்கு ஒரு நினைக்கிறத யார்ட்டையாவது பேசலைன்னா தூக்கமே வராது. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உள்ள இருக்கிறத எங்கேயாவது கொட்டணும். நீங்க உள்ள இருக்கிறத கொட்டுறதுக்கான ஒரே இடம் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவர் உங்க நாவை கண்ட்ரோல் பண்ணார்னா முழு சரீரமும் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நாவுல இறங்குறார். ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது சுட்டரிக்கப்படணும். ஆகான் அவனுக்கு தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தான். ஆனா அது ஆண்டவருக்கு வேண்டான்னு சொல்றார். உங்களுக்கு தேவையா இருக்கிறது சில காரியங்கள் ஆண்டவருக்கு வேண்டாததா இருக்கும். உங்களுக்கு அது வேண்டும், ஆனா ஆண்டவர் சொல்றார் எனக்கு அது வேண்டாம். ஆண்டவருக்கு எது வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அது உங்க தேவையா இருந்தாலும் அவைகளை தொடாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு வேண்டும். ஆண்டவருக்கு விரும்புகிறதெல்லாம் நாம் விரும்ப வேண்டும்.
நமக்கு விருப்பம் ஆண்டவர் விருப்பம் அல்ல. ஆண்டவரை உம்முடைய விருப்பம் எங்களுடைய விருப்பமாய் மாறுவதாக. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எப்படி மாறிடுதுன்னு, ஆண்டவரை நம்முடைய விருப்பத்தெல்லாம் ஆண்டவருடைய விருப்பமாக சொல்லிடுவோம். ஆண்டவர் சொல்லாரு, பரலோகத்தில் என்னுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் சித்தம் செய்யப்படுவதாக. பூமியில் செய்யப்படுற சித்தத்தை பரலோகத்தில் செய்யணும்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுகிறது போல. அப்போ அவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் நம்ம விரும்பணும். அவருக்கு வேண்டாங்கிறத உங்களுக்கு வேண்டியதை மாற்றக்கூடாது. அங்கே தான் பிரச்சனை வருது. இந்த இடத்துல ஆகான் செய்த தவறு அதுதான். ஆண்டவர் விரும்பாதது, ஆண்டவர் வெறுக்கிறது, ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொன்னது, சாபத்தீடானது, அவைகளை அவன் எடுத்துக்கொண்டான். அநேக நேரம் கர்த்தர் பார்வையில் நாம் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்முடைய பார்வையில் இவன் நினைச்சா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நமக்கு ஆசீர்வாதத்துக்காகத்தானே இதை செய்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் செய்கிறது சில நேரம் ஆண்டவருடைய பார்வையில் அது சாபத்தீடானதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவருக்கு வேண்டாதது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் எதை வேண்டாங்கிறாரோ அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஆண்டவர் எதை விரும்பலையோ அதை உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அதான் ஆகோரின் பள்ளத்தாக்கின் சுட்டரிக்கிற அனுபவம். சுட்டரிக்கிற அனுபவம். மூன்றாவது, அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தில் யோசுவா சொல்றான், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். நியாய தீர்ப்பு. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கில் ஒரு அனுபவம், நியாய தீர்ப்பு உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் பிரச்சனை நமக்கு வரும். இஸ்ரவேலுக்கு பிரச்சனையை உண்டாக்குனதற்காக நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் தோல்வி அடைந்ததற்கு காரணம் ஆகான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஜெபத்தை செய்யணும். ஆண்டவரே, எங்களால் எப்பொழுதும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபைகளை தருவீராக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, சக விசுவாசிகள் விசுவாச ஜீவியத்தில் ஊழியத்தில் சோர்ந்து போவதற்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. சக விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் சோர்ந்து போனாங்க, தோல்வி அடைந்தாங்க. காரணம் ஆகான். யாரும் தோற்று போறதற்கு நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. யாரும் சோர்ந்து போறதுக்கு நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு, ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுக்கு அவன் பெரிய தோல்வியை, பெரிய ஜெயம் உண்டாக வேண்டிய இடத்துல பிரச்சனையை கொண்டு வந்தனால கர்த்தர் அவன் அந்த இடத்துல நியாயம் தீர்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்கு நாங்கள் வரும்போது, கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்திற்குள் எங்களை மறைத்து கொள்வீராக. எங்களால் மற்றவர்கள் விசுவாச ஜீவியத்தில் வளரணும். சோர்ந்து போனவங்க 2 பேர் எழும்பணும். ஊழியம் செய்யாதவங்க 2 பேர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். செய்கிற 2 பேர் வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் தருவீராக. நிறைய பேரை தூக்கி விடுற ஊழியத்தை நீங்கள் செய்யணும். எத்தனை பேர் அதை செய்ய விரும்புகிறீங்க? ஆண்டவரை, எங்கள் ஜெபத்தினால, எங்களுடைய ஆண்டவரை ஊழியத்தினால 2 பேர் எழும்பி நிற்கணும். புதிய ஆத்துமாக்கள் சர்ச்சுக்கு வரணும். எங்க ஜெபம் சுகவீனமாக இருக்கிறவர்களை சுகப்படுத்தணும். அப்படிப்பட்ட நிலையில் எங்கள் வாழ்க்கை இருக்க கர்த்தர் கிருபைகளை தாரோ. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதத்தின் அனுபவத்துக்குள்ள நீங்க வரண்டா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே உள்ள 3 அனுபவங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது 7 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நிபந்தனை கர்த்தர் சொல்றார். 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையா எப்ப மாறுனா, கர்த்தரை, என்னை தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு.
எந்த ஆசீர்வாதமும் நிபந்தனைக்குட்பட்டதாக இருக்கிறது. நீ எப்படினாலும் வாழு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு பைபிள் சொல்லலை. எப்படினாலும் வாழலாம், ஆண்டவர் உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் தருவார்னு பைபிள் சொல்லலை. ஆண்டவர் நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். இப்படி தான் வாழணும், இதான் ஒழுங்கு, கிறிஸ்தவ ஒழுங்குகள் இருக்கிறது பைபிளில். ஆகவே கர்த்தரை அப்படி தேடும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாக மாறும். இந்த அனுபவங்கள்லாம் ஆசீர்வாதம் எப்போ வரும்னா கர்த்தரை நாம் தேடும்போது. ஆண்டவரை தேடுறதுல குறை வச்சிடாதீங்க. அதிகாலையில் தேடணும், நேரம் எடுத்து தேடணும், இரவுல தேடணும், பகல்ல தேடணும். எப்பொழுதெல்லாம் தேட முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை தேடுவதென்றால் என்ன? அவரை நோக்கி ஜெபிக்கிற அனுபவம், வேதத்தை தியானிக்கிற அனுபவம், கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம், தேவ சபைக்கு வருகிற அனுபவம், இவைகள் எல்லாம் கர்த்தரை தேடுகிற அனுபவம். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று பைபிள் சொல்கிறது. ஆண்டவரை தேடும் போதுதான் அந்த மகிழ்ச்சி வருகிறது. ஆண்டவரை ஆராதிக்கும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேடுவேங்கிறது அல்ல, நேரம் எடுத்து தேடுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா. எங்கள் டைமே இல்லை பாஸ்டர், சர்ச்சுக்கு ஏன் வரல, மீட்டிங் ஏன் வரல, ப்ரேயருக்கு ஏன் வரல, எங்களுக்கு நேரமே இல்லை. நீங்கள் கர்த்தரை தேடுனா கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை தேடாத மனுஷன் வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கும். ஆண்டவரை கனம் பண்ணாத, முக்கியத்துவம் படுத்தாத ஒரு வாழ்க்கை சோர்ந்து போன வாழ்க்கையாகத்தான் இருக்கும். கொஞ்ச நாளில் தடுமாறிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. மத்தேயு 6:33 கர்த்தர் அதைத்தான் சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதல்ல தேட வேண்டிய தேவனுடைய ராஜ்யம். உங்கள் வாழ்க்கையின் எல்லா வேலைகளுக்கு முன்பாக கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து தேடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து தேடுங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். உங்கள் மனது இணங்குகிறதா? தேவனை தேடுறதுக்கு நீங்கள் உங்கள் மனசை விட்டு கொடுக்குறீங்களா? அவன் கர்த்தரை தேடின நாட்களில், இந்த வார்த்தை எல்லாரும் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும்னா, உங்கள் தொழில் வியாபாரம் விருத்தி அடையணும்னா கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தரை தேடின நாட்களில் ஓடி ஓடி சர்ச்சுக்கு வரணும். அதான் தேடுற அனுபவம். வரும்போது தான் ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவன் தேடும் போது கர்த்தர் என்ன செய்றார்? உசியாவின் காரியங்களை வாய்க்க பண்ணார். நம்முடைய காரியங்கள் எப்போ வாய்க்கும் என்றால் கர்த்தரை தேடும் போது தான் வாய்க்கும். நீங்கள் கர்த்தரை தேடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதுல 1000 பிரச்சனை வரும். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கர்த்தரை தேடாமல் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் விருத்தி அடைய முடியாது. உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படணும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். எந்தெந்த விதத்தில் நீங்கள் கர்த்தரை தேடணுமோ இந்த நாட்கள் ஆண்டவரே உம்மை தேட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடின போது அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒரு சின்ன ஜெபத்தை வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் செய்யலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை தேட கிருபை தாங்க ஆண்டவரே.
முதலாவது உங்களை தேட கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. எங்கள் காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது. நிறைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஃபேமிலியில் தடைப்பட்டிருக்கு. காரணம் கர்த்தரை தேடலை. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை தேடி வந்தால் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர் கர்த்தரை தேடி வந்தால் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. உங்கள் மனைவி ஜெபம் பண்ண ஆரம்பித்தா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவா. கர்த்தரை தேடாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. கர்த்தரை தேடாதனால தான் இவ்வளவு பாதிப்புகள். கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் மனதை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை உண்மையாய் தேட கிருபை தாரும். உம்மை உண்மையாய் தேட கிருபை தாரும். கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. உங்கள் ஆள் மனதில் இருத்தி கொள்ளுங்கள். கர்த்தரை தேடாத ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு நாள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணவே முடியாது. ஏதோ 1-2 காரியம் நடக்கும் அவங்க முயற்சியில், அவங்க பிரயாசத்தில். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. ஆமென். ஆகவே அவரை தேடுவதில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். பயபக்தியோட கர்த்தரை தேடணும். ஏனோ தானோன்னு இல்லை, கடமைக்காக அல்ல. ஸ்தோத்திரம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமைன்னா கோயிலுக்கு போகணுங்க, வேற வழியே இல்லைங்க, அப்படியெல்லாம் வரக்கூடாது. முழு மனதோடு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஹார்ட்டை பார்ப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளோ அழகாக தேடுறீங்க. உங்கள் வேலையை தேடி போகிறீங்க, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் காரியங்கள், உங்கள் குடும்ப காரியங்கள், அதெல்லாம் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக தேடுறோம். ஆனால் ஆண்டவரை எவ்வளோ தூரம் தேடுறோன்னு ஆண்டவர் பார்ப்பார். எல்லா காரியங்களை விட நீங்கள் ஆண்டவரை முதலாவது நல்ல முழு மனசோட தேடுறவங்களா இருந்தால் நீங்கள் கேட்காமலே நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சேரும். குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தரை தேடும் போது தான் இது நடக்கும். யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்தது. காரணம் என்ன? கர்த்தரை தேடினா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். 3ஆம் வசனத்தில் கர்த்தர் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ண. திரும்பியும் அந்த வசனம் சொல்லு, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும். யார் கர்த்தரை உண்மையாக தேடுறாங்களோ அவங்க காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், போய் போராடவே வேண்டாம். வர வேண்டிய உயர்வு சேரும், ப்ரமோஷன் வரும், வேலை கிடைக்கும், உங்கள் பிஸ்னஸில் விருத்தி உண்டாகும். கர்த்தரை உண்மையாக தேடினா அது நடக்கும். தேவனுக்குரிய காரியங்களில் குறை வைக்காதீங்க. 12 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதா கர்த்தரை தேடுறது? ஆண்டவர் பார்ப்பார். 8 மணி நேரம் உழைக்கிறதுக்கு உனக்கு பலன் இருக்கு, நீ ஒரு 10 நிமிஷம் கூட ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது இல்லை, எப்படி ஆசீர்வாதம் வரும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேரை பார்க்குறேன், அவங்களோட பழகும்போது சிலர்லாம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார் நம்ம சபையில், 12 மணி நேரம் வேலை செய்கிறேன் பாஸ்டர். ஏப்பா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கணும். ஆனால் ஏன் சில நேரங்களில் அவரே சொல்கிறார் என்னால் ஜெபம் பண்ண முடியலை. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறதுக்கு நேரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் வேலை பாருங்கள், கர்த்தர் உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பா. நம்ம ஒரு நாளில் வேலை அதிகமாக இருந்தால் என்ன செய்வோம்? முதல்ல ஜெபத்தை தான் கட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒர்க் நல்லா இருக்குது, நிறைய டைட்டாக இருக்குது, அதனால் இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரை கட் அடிச்சிருவோம். என்னைக்கெல்லாம் வேலை அதிகமாக இருக்கும் அன்னைக்கெல்லாம் ப்ரேயர் தான் கட் ஆகும், ஊழியம் கட்டாயிரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்றைக்கு வேலை அதிகமாக இருக்கோ அன்றைக்கு அதிகமாக ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் உங்கள் காரியங்களை அதிகமாக வாய்க்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். உங்கள் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணணும். ஏதோ நம்ம ஒரு அல்லலியா போட்டு போகிறதில்ல. இந்த செய்தி நமக்குள்ள கிரியைகளை உண்டாக்க வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதே 15ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் மாற்றி தரும்போது தன் இளவயதின் நாட்களிலும்
தான் எகிப்து தேசத்தில் வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அப்போ முதலாவது பிளஸ்ஸிங் என்னன்னா, ஸ்தோத்திரம், இந்த நம்பிக்கையின் வாசலாக கலக்கத்தின் பள்ளத்தாக்கு, பிரச்சனையின் பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் நம்பிக்கையின் வாசலாக மாறும்போது ஆண்டவர் நமக்கு தர்ற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க அவரை தேடும் போது, அவரை தேடுறதுல முழு இருதயத்தையும் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எது பிரச்சனையின் பள்ளத்தாக்கா இருந்தோ இப்போ அது நம்பிக்கையின் வாசலா மாறுது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலா மாற வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடும் போது ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சியோடு என்னை ஆராதிக்க முடியும். எகிப்திலிருந்து வந்த நாளில் பாடின பாடல் என்ன? வெற்றியின் பாடல், துதி பாடல். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே சோக பாட்டை பாடுறதில்லை. வெற்றியின் பாடலை பாடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தரணும். எப்போ பாட முடியும்? ஒரு அற்புதம் நடந்தால் தான் பாட முடியும். துதிக்க முடியும் என்றால் எப்பொழுது? தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் போது, நம்பிக்கையின் வாசலாக நாம் மாறும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் இந்த மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற அனுபவத்தை நமக்கு தருகிறார். 30ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 30:12. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆண்டவர் தர்ற முதலாவது ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் துதிக்கிற ஆசீர்வாதம். எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கணும். என்ன நடந்தாலும் கர்த்தரை தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்க? என்ன நடந்தாலும் யாரையாவது திட்டக்கூடாது. என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் ஏசினாலும் திருப்பி ஏசாம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தரணும். ஸ்தோத்திரம். ஆமேன். ஏசுனா நம்ம திருப்பி தானே ஏசுறோம். ஆமேன். பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் நல்லவங்க. பொதுவாக சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதையில் பல பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை துதிக்கிற அனுபவத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்துக்குள்ளே இருக்கணும். இங்கே தாவீது சொல்கிறான், உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படும். எப்பொழுது நாம் துதிக்க முடியும்? மகிழ்ச்சியோட துதிக்கன்னா ஆண்டவர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றணும். நிறைய காரியங்களை குறித்து புலம்பிட்டே இருப்போம். சிலருக்கு அது ஒரு வியாதியாகவே மாறிடும். தூக்கத்தில் கூட சிலர் பாருங்க புலம்பிட்டே இருப்போம். தூக்கத்தில் கூட புலம்பல். நம்மளை புலம்பல் புஸ்தகம் எழுத விட்டுருந்தா பெருசாக எழுதியிருப்போம். அதனால தான் எரேமியாவோட ஆண்டவர் நிப்பாட்டிட்டார். சில புஸ்தகங்கள்லாம் அடிக்கிட்டே போயிடலாம், அவ்வளோ பெருசாக. யோவான் சொன்னது போல் அவர் செய்த காரியத்தெல்லாம் எல்லாம் உலகமே கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நம்ம எழுத விட்டால் எழுதிட்டே இருப்போம். ஆண்டவர் அதனால் என்ன பண்ணிட்டார்? இருக்கிறதுலே புலம்பல் புஸ்தகத்தை எரேமியா புஸ்தகம் எத்தனை அதிகாரம் இருக்கு? அந்த அதிகாரம் 52 அதிகாரங்கள் எரேமியாவில் இருக்கு. அவ்வளோ அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு புலம்பல் புஸ்தகத்தில் மட்டும் ஆண்டவர் அதை சுருக்கி 5 அதிகாரத்தில் கொண்டு வந்துட்டார். போதும்பா, 52 அதிகாரம் எங்கே இருக்குது? 5 அதிகாரம் எங்கே இருக்குது? புலம்பல் குறைவாக தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எதுவுமே இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நம்ம சொல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர் எனக்கு தந்த சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம். இது கூட இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் அலைகிறோம். ஆண்டவர் நமக்கு இவ்வளவு சமாதானத்தை தந்திருக்கிறாரு. சிலர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சுன்னா எல்லாம் 100% கம்ஃபர்ட்டாக இருக்கணும், ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிற வாழ்க்கை தான். பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிற சந்தோஷத்தை தான் ஆண்டவர் தர விரும்புகிறார். 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நம்ம ஆராதிக்கும் போது நிறைய பேர் இதை பார்த்து ஆண்டவருக்குள்ள வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நீங்கள் வீட்டில் ஆராதிக்கிறவங்களா இருந்தால் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை நம்பணும். இவங்க ஆராதிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம். அநேகர், ஒரு ஆள் இல்லை, ரெண்டு ஆள் இல்லை, அநேகர் இந்த ஆராதனையை கண்டு கர்த்தரை நம்பத்தக்கதாக கர்த்தர் கிருபைகளை தருவாராக. புது பாட்டு, அதனால தான் நம்ம சர்ச்சில் புது பாட்டும் பாடுறோம், பழைய பாட்டும் பாடுறோம். ஒரே ட்ராக்கில் போயிட, பூரா பழசும் இருக்காது, பூரா புதுசும் இருக்காது, ரெண்டும் கலந்து இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே அப்படி தான் பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை துதிக்கிற புது பாட்டு அப்படின்னா என்ன அனுபவம்? புதிய அனுபவத்தை ஆண்டவர் தர்றார், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் புதிய பாடல்களை நமக்கு தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய அனுபவங்கள் வரும்போது, புதிய வழியில் கர்த்தர் நடத்தும் போது, புதிய பாடல்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் அநேகர் உங்களை விசுவாசிக்கத்தக்கதாக, உங்களை நம்பத்தக்கதாக, ஆண்டவரை நம்பத்தக்கதாக நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை மாறுவதாக. இரண்டாவது ஆசீர்வாதம் 16ஆம் வசனம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்தல். அதான் இரண்டாவது ஆசீர்வாதம். தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்தல். ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு ஏற்கனவே இருக்கு. அவர் ஆண்டவர்னு தெரியும், இரட்சகர்னு தெரியும், அவரை ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நீங்க கடந்து நம்பிக்கையின் வாசலாக இது மாறும்போது ஆண்டவர் உங்கள் தர்ற இரண்டாவது ஆசீர்வாதம், அவரோடு உள்ள உறவை புதுப்பிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஆண்டவரே, என்றைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற அனுபவத்தில் இராதபடி இன்றைக்கும் நாங்கள் அந்த அனுபவத்தை புதுப்பித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. அப்பப்போ சர்ச்சில் வந்து ரீசார்ஜ் பண்ணணும், ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ரெண்டுமே நடக்கணும். புதுப்பிக்கிற அனுபவமும் நடக்கணும், நம்மை ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்குள்ள சோர்வுகள் வரும், கவலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வரும்போது நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. நம்மளாம் எப்போவுமே தேவதூதர்கள் மாதிரியாக இருக்கிறோம். சிலர் அப்படி நினைப்பாங்க, நாங்கள் சோர்ந்தே போக மாட்டோம் அப்படின்னு. அப்போ ஏமாத்துறோன்னு அர்த்தம். சோர்வு எல்லாருக்கும் வரும். எலியா சோர்ந்து போனான், ஆனால் சோர்ந்து போகாமல் ஓடணுங்கிறது ஆண்டவுடைய திட்டம். ஆனால் சோர்வு வரும்போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் வந்து நம்மை ரீசார்ஜ் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லலாமா? உங்களை ரினிவல் பண்ண அப்பப்போ புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்லாரு, தேவனோடு உள்ள உறவை இந்த பகற்காலத்தில் நீங்கள் புதுப்பித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அறிந்த நிலையில் அல்ல, அவரை அனுபவிக்கிற நிலைக்குள்ள வாங்க. மூளை அறிவில் அல்ல, வாழ்க்கையின் அனுபவமாய் கிறிஸ்தவம் மாறட்டும். வேத வசனங்கள் மூளை அறிவில் அல்ல, வாழ்க்கையின் அனுபவங்களாய் மாறுவதாக. மூன்றாவது ஆசீர்வாதம் 17வது வசனம், ஓசியா 2:17, பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன், இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். இவ்வளோ நாள் எதில் போய் சிக்கிட்டு இருந்தீங்க, ஸ்ட்ரகிள் ஆனீங்க, அதெல்லாம் மைண்டை விட்டு போயிடும். இனி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். மூன்றாவது ஆசீர்வாதம் சிந்தையில் மறுரூபம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் தர்றார். இது மூன்றாவது ஆசீர்வாதம். நீங்கள் நம்பிக்கையின் வாசலாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு உங்களுக்கு மாறும்போது ஆண்டவர் உங்கள் சிந்தையில் ஒரு மறுரூபத்தை தருவார். பழசையே யோசித்து யோசித்து, பிரச்சனையே யோசித்து யோசித்து உங்கள் லைஃப்பை கெடுத்துறாதீங்க. உங்கள் சரீரத்தை பலவீனத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. நிறைய பேர் பலவீனப்பட்டு போக காரணம் அவர்களுடைய யோசனைகள். இப்படியெல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில். சிலர் நடக்க போகிறத குறித்து கவலைப்பட்டு பலவீனப்படுவாங்க. சிலர் நடந்ததை நினச்சி கவலைப்பட்டு பலவீனப்படுவாங்க. இந்த ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நடந்ததை குறித்தும் நினச்சி பிரயோஜனம் இல்லை, நடக்க போகிறத குறித்து யோசித்து ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஏன்னா நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அழகாக போயிட்டே இருக்கலாம். ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில், அவர் தான் இந்த கப்பலில் மாலுமி, அவர் கேப்டனாக இருந்தார்னு வைங்களேன், அவர் உங்களை லீட் பண்ணார்னா நீங்கள் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணலாம். எல்லாமே எனக்கு தான் தெரியும், நானே கப்பலையும் ஓட்டுவேன் அப்படின்னா அப்போ நம்ம தான் எல்லா பிரச்சனையும் சந்திக்க வேண்டும். நேற்று உபவாச ஜெபத்தில் சொன்னேன், ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் யோனா தேவ சித்தத்தை விட்டு விலகின போது முழு கப்பலுக்கும் பிரச்சனை வந்துச்சு.
ஆனால் தேவ சித்தத்துக்குள் இருந்த ஒரு பவுல், அவனால் முழு கப்பலும் பாதுகாக்கப்பட்டது. தேவர் சித்தத்தை விட்டு விலகி போனா முழு கப்பலுக்கே பிரச்சனை. ஆனால் தேவ சித்தத்துக்குள் இருந்த ஒரு பவுலால் 276 பேர் பவுலோட சேர்த்து அவ்வளவு பேரும் முழு கப்பலும் பாதுகாக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். பாதுகாப்பு எங்க இருக்கு தெரியுமா? நீங்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும்போது தான் பாதுகாப்பு இருக்கு. ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு கொஞ்சம் விலகினாலும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதை நாம் எதிர்கொள்ளவே முடியாது. யோனாவால எதிர்கொள்ள முடியல, வேற வழி இல்லாம சொல்றான், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க. உண்மையில அவனுக்கு பாராட்டு கொடுக்கணும். இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அவனால தான் அந்த பிரச்சனையை, வேற யாரையாவது கையை காட்டிடுவோம். நம்ம உள்ள உட்கார்ந்துருப்போம். கடைசியில நம்ம குதிக்கிற வரைக்கும் கடல்ல பிரச்சனை கப்பல்ல பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா யோனா சொன்னா அதையாவது ஒழுங்கா செஞ்சான். நான் தாயா இதுக்கு காரணம், நான் எபிரேயன், தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன், சாட்சி சொல்லிட்டு என்ன தூக்கி போட்டுருங்க, எல்லாம் சரியாயிரும். உண்மையை ஒத்துக்கொண்டான். அதனால அவனுக்கு உயிரை பிச்சை ஆண்டவர் கொடுத்தார். சில நேரங்களில் உண்மையை ஒத்துக்கிட்டா தப்பிச்சிடலாம். ஆமேன். ஆண்டவர் சமூகத்தில் தேவ சித்தத்தை விட்டு விலகின போதும் சரி, அவனுக்கு தெரியும் கடல்ல தூக்கி என்ன போட்டாலும் ஆண்டவர் பாதுகாப்பார் என்று. இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மேல ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறனால யோனாவுக்கு தெரியும், இந்த கடல்ல நான் சாக போறதில்லை, கர்த்தர் எனக்கு இங்கே ஒரு மீட்பை வைத்திருப்பார். ஏனென்றால் என் மேல் ஆண்டவருடைய அழைப்பும் திட்டமும் இருக்கிறது. உங்க மேல ஆண்டவருடைய ஒரு தரிசனம் இருக்கும் என்றால் கடல்ல தூக்கி உங்களை போட்டாலும் சாக மாட்டீங்க. ஆண்டவருடைய வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கையை தூக்குறத பார்த்தாலே நமக்கு எங்கெங்க இருக்கு. அநேக நேரங்களில் நமக்கே தெரியல நம்ம மேலே ஆண்டவருடைய திட்டம் என்ன இருக்கு அப்படின்னு. எல்லார் மேலேயும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சிந்தையில் மறுரூபம். ரோமர் 12ஆம் அதிகாரம் தெரிந்த வசனம் 2ஆம் வசனத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. சிந்தையில மறுரூபம் வரும்போது தான் நீங்க தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தத்தை அறிய முடியல. காரணம், மனம் புதிதாகல. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகணும், சிந்தையில ஒரு மாற்றம் வரணும். ஸ்தோத்திரம். அது நடக்கும் போதுதான் தேவ சித்தத்தை நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். தேவ சித்தத்தில் 2 இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஒன்று பரிபூர்ணமான தேவ சித்தம், இன்னொன்று அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம். அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது ஆசீர்வாதங்களை 100% பார்க்க முடியாது. ஆனால் பரிபூர்ணமான தேவ சித்தம் நிறைவேறினால் 100% உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். சிறந்த உதாரணம் ஈசாக்கு. 100% கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தான். பலிபீடத்தில் 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்க மனம் புதிதாகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு முன்பாக ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 12:2 நடக்கணும்னா ரோமர் 12:1 நடக்கணும். 12:1 நடந்தா 2 நடக்கும். 1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இந்த ஒரு டெடிகேஷன், உங்க சரீரத்திற்கு ஒரு அர்ப்பணம் தேவை. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சரீரத்தை அர்ப்பணிக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அர்ப்பணிக்கணும். இந்த டெடிகேஷன் இருந்தால் தான் உங்களால் மனம் புதிதாகிறதுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அர்ப்பணம் இல்லாதவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது. நிறைய நேரங்களில் ஊழியத்தில் சில மிஸ்டேக்ஸ் வரும். எத்தனை நேரம் சொன்னாலும் கரெக்ட் பண்ண முடியாது. காரணம், டெடிகேஷன் இல்லாமல் இருப்பாங்க. உண்மையாக அழைப்பு இருந்தால் அர்ப்பணம் இருக்கும், டெடிகேஷன் இருக்கும். இந்த டெடிகேஷன் இல்லாத லைஃப்பில் கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு செய்கிறது.
அப்போ என்ன இல்லைன்னா டெடிகேஷன் இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அர்ப்பணம். ஹல்லேலூயா. யாரோ சொல்லிட்டாங்கன்னு இல்லை, ஆண்டவரே என் முழு மனசோடு அதை செய்ய ஒரு அர்ப்பணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனம் புதிதாகுனா சிந்தையில் உங்கள் மாற்றம் வரும்போது தான் தேவ சித்தத்தை நீங்கள் அறிய முடியும். 4வது ஓசியா 2ஆம் அதிகாரம். நிறைய வசனங்களை நிருபங்கள் எடுத்தாலும் டைம் இல்லை. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். எதெல்லாம் முறிக்கிறாராம்? வில்லு, பட்டயம், யுத்தம். தேசத்தில் இருக்கக்கூடாது. தேசத்தின் அமைதலுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே, எந்த தேசங்கள்லையும் யுத்தங்கள் நடக்கக்கூடாதுப்பா. கடைசி நாட்களில் நடக்கும்னு பைபிள் சொல்லுது. நம்ம நடந்து சாகட்டும், நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரை கர்த்தரை அறியாம ஒரு மனுஷன் கூட சாகக்கூடாது. ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில வில், ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில யுத்தங்கள் வரும். எப்பவுமே யுத்தமா இருக்கக்கூடாது, பட்டயமா இருக்கக்கூடாது. பட்டயம்னா அப்பப்போ வந்து பிரச்சனை உண்டு பண்ணி பாதிப்புகள் வரும். சங்கார தூதனுடைய பட்டயம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுக்குள்ள வர முடியல. காரணம் ஆட்டுக்குட்டியானவுடைய ரத்தம். உங்க வீடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கும் என்றால் உங்க வீட்டுக்குள்ள பட்டயம் வராது. வியாதி வந்தாலும் சுகமாகும். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எப்பவுமே யுத்தம் நடக்குனா சம்திங் ராங். உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுகிற காலத்தை ஆண்டவர் தரணும். 4வது ஆசீர்வாதம், எதிரானவைகளை கர்த்தர் எதிர்கொள்ளுகிறார். இந்த பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக மாறும்போது, நீங்க கர்த்தரை தேடும் போது இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் 4வது கொடுக்கிற ஆசீர்வாதம், எதெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா எதிராக இருக்கோ அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் தங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்க. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து சொல்லாம, ஆண்டவரே எனக்கு எதிராக இருக்கிற அனைத்தையும் நீர் எதிர்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சூழ்நிலைகள், மனிதர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், ஆண்டவரே மரண கண்ணிகள், சத்ருவினால் வருகிற தாக்குதல்கள் எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே துர் ஆலோசனைகள், ஹல்லேலூயா, எல்லா எதிர் வல்லமைகள், எதிராக இருக்கிற அனைத்தையும் கர்த்தர் எதிர்கொள்ள உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே இந்த யுத்தம் முடியது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு விசை கர்த்தரை தோத்திரம் பண்ணி எல்லாத்தையும் கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. சில பிரச்சனைகள்ல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. கர்த்தர் கையில கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு நிழலாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வதாக சுக வாழ்வு. 5வது தர ஆசீர்வாதம். அதே 18ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை விதமாய் முடிகிறது, அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். ஒரு சுக வாழ்வு உங்க லைஃப்ல உண்டாகணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நீங்க தேடும் போது இந்த கலக்கமாகி ஆகோரின் பள்ளத்தாக்கு, பிரச்சனையின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாக மாறும்போது உங்களுக்கு சுக வாழ்வு ஆண்டவர் தருவார். எவ்வளவோ மருந்து சாப்பிட்றேன் ஆனாலும் சுகம் அடையலை, கர்த்தர் சீக்கிரத்தில் சுகத்தை தருவார். ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும், அதுக்கு மேலே போகாது. ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டி அமர்த்துகிறார். இறையாதே அமைதலா இரு. அதுக்கப்புறம் இறஞ்சிட்டு வந்துச்சா அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னா அதோட ஸ்டாப். ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ நிறுத்த பார்க்குறோம். சில காரியங்களை நீங்கள் வியாதியை நில்லு, அது நில்லு, இது நில்லா, சில நேரம் நிற்கலை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் கட்டளை இடுகிறோம். இயேசு என்கிற நாமத்தினால் நீங்கள் எவைகளை சொல்லுகிறீர்களோ அவைகளை கர்த்தர் செய்வார். ஆமென். என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் நமக்கு தர்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசு என்கிற நாமம் தான் இந்த உலகத்திலே மேலான நாமம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவருடைய நாமத்தினால நாம் அற்புதங்களை செய்யணும். நாம் கேட்கிறது நம்ம வாழ்க்கையில செய்யப்படணும்.
அவரில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருக்கணும். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்கிறது செய்யப்படன்னா அப்போ கேட்டதெல்லாம் செய்வார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. யார் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறாங்களோ, யாருக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறதோ அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளைத்தான் கேட்பார்கள். அவர்கள் தேவ சித்தத்தின்படி தான் கேட்பார்கள். அவர்கள் விருப்பத்தின் கேட்க மாட்டாங்க. இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு கேட்கிறது எதுவோ அது செய்யப்படும். கண்டதையும் கேட்டு பிரச்சனையில் மாட்டிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சில நேரம் பார்க்குறதெல்லாம் கேட்குறது, இதெல்லாம் தந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. சில நேரங்கள் அப்படி கேட்டு கேட்டு அதான் அனுமதிக்கப்பட்ட சித்தமாயிரும். பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற ஒப்பு கொடுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 6வது ஆசீர்வாதம் 19வது வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டி ஆண்டிய கல்யாண விருந்து அவருக்கென்று இன்றைக்கு நம்மை நியமித்து கொண்டிருக்கிறார். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா நிச்சயதார்த்தம். மணவாளனுக்காக நம்மை சபையை ஆண்டவர் நியமித்துக் கொள்ளுகிறார். திருமணம் மத்திய ஆகாயத்தில் தான் நடக்க போகுது. இப்போ மணவாளனை சந்திக்கிறதுக்காக ஆயத்தப்படுகிற ஒரு டைம். என்கேஜ்மெண்ட்ல இருந்து மேரேஜ் வரைக்கும் என்ன டைம்னா ப்ரிப்பரேஷன் டைம். நல்லா ஜபம் பண்ணி ஆயத்தப்படணும். ஊர் சுத்துற டைம் இல்லை, ஜபம் பண்ணி ஆயத்தப்படுற நேரம். அது மாதிரி சபை மணவாளனாகிய இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற ஒரு நேரம் தான் இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம். அப்போ 6வது ஆசீர்வாதம் என்னன்னா, உலகத்திற்கும் பாவத்துக்கும் உலக காரியங்களுக்கும் அடிமைகளாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து அவருக்கென்று நியமித்துக் கொள்கிறார் என்றால் கர்த்தருக்கு மட்டும் நான் சொந்தம் என்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு மட்டும்தான் சொந்தம்? ஆமென். போகிற இடத்துல எல்லாம் பார்க்குற இடங்கள்ல எல்லாம் நீங்கள் போய் எல்லாமே சொந்தன்ற கூட, ஆண்டவருக்கு தான் நான் முதலாவது சொந்தம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு நான் சொந்தம், நியமித்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் அவருக்கென்று நம்மை நியமித்திருக்கிறார். சபையை ஆண்டவர் அவருக்காக நியமித்திருக்கிறார். நம்மை அவருக்காகத்தான் மீட்டெடுத்தார். கர்த்தருக்கு மட்டும்தான் நான் சொந்தம். பாவத்துக்கு சொந்தம் இல்லை, பிசாசுக்கு சொந்தம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் சொந்தம் இல்லை. கை வைத்து சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு மட்டும் சொந்தம். ஆண்டவருக்கு தான் நம்ம சொந்தம். 7வது ஆசீர்வாதம் கடைசியா தேவனுடைய பிள்ளைகளை 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்துக்கு மேலே வாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசுவேன். ஸ்தோத்திரம். அவளோடு பட்சமாய் பேசுவேன். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஸ்தோத்திரம் விதமாய் சொல்லப்பட்டு, therefore behold I will allure her and bring her into the wilderness and speak comfortably unto her. ஆண்டவர் நம்ம கூட பேசுறது தேற்றுகிற வார்த்தையின் மூலமா பேசுறார். அதான் நயங்காட்டி பட்சமாய் பேசுறது. comfortably unto her. ஆண்டவர் நம்ம கூட பேசுறது and speak comfortably unto her. நம்ம கூட ஆண்டவர் அப்படிதான் பேச விரும்புகிறார். பல போராட்டம், பல பிரச்சனை, பல சவால்களை சந்தித்து சோர்ந்து போய் நொறுங்கி போய் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கம்ஃபர்ட் பண்ற வார்த்தைகள். எந்த நேரம் எது தேவையோ அதை ஆவியானவர் பேசுவார். ஆமென். ஸ்தோத்திரம். எந்த நேரம் எது தேவை ஆண்டவருக்கு தான் தெரியும். உங்களை கம்ஃபர்ட் பண்ற வேர்ட்ஸ் ஆண்டவருடைய வார்த்தை தான், வேற இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆண்டவரால் தான் அந்த தேற்றுகிற வார்த்தைகள், உங்களை ஆற்றுகிற வார்த்தைகள் ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். நொறுங்கி போய் இருக்கிறவங்க இருதயத்துக்கு ஆண்டவர் தேற்றக்கூடிய வார்த்தைகளை கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையின் பள்ளத்தாக்கு ஆண்டவரை நம்பிக்கையின் வாசலா மாறுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, எத்தனையோ வார்த்தைகள் உங்களை காயப்படுத்திருச்சு, எத்தனையோ வார்த்தைகள் உங்களை கண் கலங்க வைத்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது, தேற்றுகிற வார்த்தைகளை நீங்க கேட்க போறீங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையின் பள்ளத்தாக்கில் நீங்க நடக்கும்போது கடினமான வார்த்தைகளை கேட்பீங்க. உங்களை இழிவா தூஷணமா பேசுற வார்த்தைகள் வரும். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பள்ளத்தாக்கை கடந்து, ஸ்தோத்திரம், நம்பிக்கையின் வாசலாக இது மாறும்போது ஆண்டவர் இந்த ஆகோரின் பள்ளத்தாக்குல உங்களை தேற்றுகிற வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய சபை எப்படிப்பட்டது என்றால் எச்சரிப்பார், கண்டிப்பார், அதே நேரத்தில் உங்களை தேற்றுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை கம்ஃபர்ட் பண்ற வார்த்தைகள், உங்க இருதயத்தை தேற்றக்கூடிய வார்த்தைகளை இந்த பகற்காலத்தில் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் நம்ம ரொம்ப கடினமாயிடும். எடுத்த எடுப்புல ஆழமான சத்தியம்னு போய் எப்போவுமே யாரையா திட்டுறையிலே போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ண விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம ஒன்றை யோசித்துட்டு வர்றதில்லை. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில் கண்டிப்பு இருக்கும், எச்சரிப்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், உயர்வு இருக்கும், எல்லாமே இருக்கும். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிதான் பேசுவார். இந்த பள்ளத்தாக்கில் நடக்கும்போது தான் இந்த அனுபவம் தெரியும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஒருவர் சந்திக்கும் போது அவங்க சூழ்நிலைகளை அறிந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோட சரியான வார்த்தைகளை கொடுக்கணும். சரியான வார்த்தைகள், கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். நீங்க பேசுற வார்த்தைகள் சரியான நிலையில் இருக்கணும். ஸ்தோத்திரம். அவர்களை ஆற்றக்கூடியதாக இருக்க வேண்டும், தேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். உடஞ்சி வர்றவனை இன்னும் நொறுக்கி அனுப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏற்கனவே உடஞ்சி தான் அதை சேர்க்கிறது தான் நம்ம வேலையை. ஆமேன். வர்ற வாரத்தில் இன்னொரு பள்ளத்தாக்க பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவுடைய வார்த்தை உங்களை உடைக்கிறது மட்டுமல்ல, உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்போவுமே உடைச்சிட்டே போயிடக்கூடாது, உருவாக்குறதுக்கு நேரம் வேணும். ஆமேன். ஆண்டவர் உங்களை அப்படி மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரை நம்பிக்கையின் வாசலாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்க எனக்கு கர்த்தர் மாற்றுவதற்காக? ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று